பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துகின்றேன். தரிமையான இந்த நல்ல நாளிலும் தேவன் வசனத்தின் மூலமாக நம்ம மத்தியில் பேசுவாராக. எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் எந்த சூழ்நிலும் அவர் மனிதன் அல்ல, அவர் மாறாத தேவன். பார்த்தீங்களா, மனிதர்கள் மாறுவாங்க. இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம், நம்ம சுற்றில் உள்ள எல்லா காரியங்களையும் நம்ம பார்க்கும்போது அனைத்திற்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு. பார்த்தீங்களா, மனிதனுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு. ஆனால் இன்றைக்கி தோன்றுவாங்க, ஒரு சில குறிப்பிட்ட காலங்களுக்கு வல்லமை உள்ள நபர்களாக இருக்கலாம், அதிகார உடைய நபர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு சில காலங்கள் தாண்டி பார்க்கும்போது அது இருந்த இடமும் இருந்த நபர்களும் காணாமல் போயிடுவாங்க. பார்த்தீங்களா, ஒரு காலத்தில் ஹிட்லர் அப்படின்னு நம்ம சொல்லி பார்ப்போம். அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி ஒரு முழு உலகத்தையும் அவர் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பெரிய ஒரு அதிகாரியாக இருந்தார், பயங்கரமான ஒரு மனிதராக இருந்தார் என்று சொல்லியெல்லாம் நம்ம பார்க்கும் வரலாறுகளில். ஆனால் இன்றைக்கி நம்ம இருக்கிற குழந்தைங்கள போய் கேட்டிங்கன்னா ஹிட்லரா நம்ம எடுத்து சொல்லணும், அவ்வளோதான். ஆனால் அன்னைக்கு வாழ்ந்த குழந்தைங்கள கேட்டால் ஹிட்லர் அப்படின்னு கேட்டாவே பயந்து சொல்லியிருப்பாங்க குழந்தைங்க. இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்கள கேட்டால் தெரியாது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள்லாம் ஒரு வேளை அந்த சூழ்நிலை அந்த காலத்தில் இருந்திருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு மாத்திரம்தான். ஆனால் நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். அதே போல் அவருடைய வார்த்தைகளும் என்றும் மாறாதது, அவருடைய வார்த்தைகளும் அதிசயங்களும் என்றும் மாறாதது. அவர் எப்படி உண்மையுள்ள தேவனாக மாறாத தேவனாக இருக்கிறாரோ அதே போல் அவருடைய வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் என்றும் அழியாததாக இருக்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒழியாது என்று சொன்ன தேவனாக இருக்கிறார். பார்த்தீங்களா, எவ்வளோ நல்ல தேவன் அவர். அன்று மோசேவை அழைத்து ஒரு இரட்சகனாக எழும்பும் போது முச்செடியின் நடுவே தேவன் தோன்றி பேசினார். மோசே கேட்கிறார், நான் எப்படி உண்மை நான் அறிமுகப்படுத்துவது, நான் எப்படி சொல்லுவது, உங்களை எப்படி நான் அழைக்கிறது என்று சொல்லி அவன் கேட்கும்போது அவர் கூறுகிறார், ஐ எம் தட் ஐ எம், நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். பார்த்தீங்களா, அவர் இருக்கிறவராக இருக்கிறார், எந்த சூழ்நிலையும் மாறாத தேவனாக இருக்கிறார். பிற்பாடு அவர் கூறுகிறார், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லி அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். ஆபிரகாமின் தேவனாக இருந்தார், ஆபிரகாமுக்கு அவர் இரக்கம் செய்தார். அன்ற மோசே அவர் இருக்கும்போது, மோசே அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கும்போது அன்று ஆபிரகாம் இல்லை. ஆனால் தேவன் ஆபிரகாமின் தேவன் என்று தன்னை அறிமுகப்படுத்தினது. ஆபிரகாமுக்கு நான் இரக்கம் செய்தேன், என்னுடைய ஜனங்களுக்கும் நான் இரக்கம் செய்வேன், என்னுடைய இரக்கம் 1000 தலைமுறைகளுக்கும் உள்ளது. பார்த்தீங்களா, அன்னைக்கு அவங்க வாழ்க்கையில் தான் செய்தாங்க. அன்னைக்கு ஈசாக்கு வாழ்க்கையில் தான் ரெகபோத்து தந்தார், அன்னைக்கு தாவீது வாழ்க்கையில் தான் ஜெயத்தை தந்தார். அப்படி இல்லை, அன்னைக்கு செய்த தேவன் இருக்கிறாராகவே இருக்கிறார். இன்று உங்களுடைய வாழ்க்கையிலையும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் அவர் அற்புதம் செய்ய, மகத்தான கிரியைகளை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார், உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் எனக்கு எதுவுமே இல்லை, யாருமே இல்லை, தவிக்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய தேவன் வல்லமையுள்ள தேவன். அன்று செய்த தேவன் இன்று உங்கள் வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பார்த்தீங்களா, அன்று அற்புதம் செய்த தேவன், அன்று பெரிய அதிசயங்களை செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலையும் இன்று செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படி நடக்கட்டும் அப்பா, இதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறப்பா என்று சொல்லி நீங்கள் இதற்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து உங்களை நீங்கள் தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படுத்தி நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் காத்திருக்கும் போது தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் தைரியமாக இருங்க, எல்லா சூழ்நிலையும் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் உங்களோடு இருந்து எல்லா சூழ்நிலையும் உங்களை ஆசீர்வதிப்பார். நம் ஜெயிப்போமா? எங்களை மிகவும் அன்பாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஆண்டவரே, எவ்வளோ அருமையான வார்த்தை. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் மாறாத தேவனாக இருக்கிறீர். நீர் போய் சொல்ல மனிதன் அல்ல, மனபுத்திரன் அல்ல. எத்தனையோ மனிதர்களை நாங்கள் பார்த்துருக்கலாம், எத்தனையோ காரியங்களை நாங்கள் பார்த்துருக்கலாம். ஆண்டவரே, இதை அனைத்தும் அழியக்கூடியவை, மாறக்கூடியவை. நீர் ஒருபோதும் மாறாதவர்.
ஆண்டவரே, எங்களை விட்டு ஒருபோதும் விலகாத தேவன் அப்பா. உம்மை நம்பி ஜீவிக்கிற நாங்கள் எந்த சூழ்நிலையும் வெட்கப்பட தேவையில்லை. உம்மை நம்பி ஜீவிக்கிற நாங்கள் ஒருபோதும் நாங்கள் அலைந்து திரிய தேவையில்லை அப்பா. நீர் எங்களை கைவிடாத தேவனப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தாங்கப்பா. நீர் எங்கள் தலைமுறைகளுக்கும் தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அவ்வாறு நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்வதற்காக நன்றி. கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் விசேஷமான நாட்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு உள்ளங்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்று போல வாழ்க்கையடவே ஆசீர்வாதமான நாட்கள் கொண்டாட கிருபை செய். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.